ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுதுன்னா ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணாங்க. ஏப்ரல் செஷன்ஸ் எல்லாருமே எக்ஸாம்ஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து பர்டிகுலராக இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு தெரியல. பட் இம்பார்ட்டன்ட் அப்டேஷன்ஸ் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாம் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜெய் மெயின்ஸ்கோசரம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஒரு சிலர் வந்து ஜஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. சரிங்களா? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்களோ மேபி யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மார்க்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், உங்களோட பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக என்ன ரேங்கிங் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த ரேங்கிங்கில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்க்கணுமே ஒழிய, அடடா எனக்கு இந்த மார்க் அதிகமாக வரல, இல்லை மார்க்ஸ் குறைஞ்சிருக்கு, இல்லை இந்த பர்சன்டேஜ் வந்திருக்கு, இல்லை இந்த பர்சன்டேஜ்க்கு இவ்வளோ தான் ரேங்கிங் வருமா அப்படின்னு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் ஆக வேண்டாம். என்டிஏ ஸ்கோர் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் உண்மை. அதில் எந்த வித மாற்றமும் வராது, மாற்றமும் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் ஸ்கோர் கார்டு கொடுத்தது தான். சரிங்களா? இந்த ஸ்கோர் கார்டு வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, jemains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து ஸ்கோர் கார்டுக்கு உண்டான டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பர்டிகுலராக உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு வெப்சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்டிஏ வந்து 5 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து நார்மலான வெப்சைட்ஸ் தான். பட் ஒரிஜினல் வெப்சைட்ஸில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வரல. ஒரிஜினல் வெப்சைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, jemains.nta.ac.in அந்த வெப்சைட்டில் எந்த அப்டேஷன்ஸும் கொடுக்கல. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, மேம் எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ நாமளுமே வெப்சைட்ஸை அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஒரு வெப்சைட்ஸில் மட்டும் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கோர் கார்டு வந்துடும், என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி எப்பயுமே உங்களுக்கு ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் அதாவது 8 மணிக்கு மேலே இல்லை வந்து மிட் நைட்டில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரும். டவுன்லோட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வர் ரொம்ப கிராஷ் ஆகும், சர்வர் பிஸியாக இருக்கும். அதனால் நிறைய பேர் உள்ளே அப்ளை பார்க்கும் பொழுது ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால் மிட் நைட் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் கார்டு அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ யாருமே பேனிக் ஆக வேண்டாம். உங்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஓகே, அப்ரிஷியேட்டட். ஆனால் வந்து மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி அவங்களால மார்க் எடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வேறு காலேஜ் காத்திருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? அடடா இந்த ஸ்கூலில் எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, ஆனால் மார்க்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சரி பேரண்ட்டாக சரி அவங்களையும் ப்ளேம் பண்ண வேண்டாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம். இந்த டஃப்பான எக்ஸாம்ஸில் யார் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதையும் தாண்டி தோல்வி அடையறவங்க கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சீட் உங்களுக்கு நல்ல பிரம்மாண்டமான ஒரு காலேஜில் ஒரு சீட்ஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. அந்த காலேஜ் நோக்கி போகிறது தான் உங்களோட வேலையாக இருக்குமே ஒழிய இப்போ மார்க்கை பற்றி ஆர்கியூ பண்ணுறதோ இல்லை வந்து மார்க் கம்மியாயிடுச்சுன்னு உட்காந்து அழுகிறதோ இல்லை வேறு ஏதாவது வந்து யோசிக்கிறதோ கூடவே கூடாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக காமாக இருங்க. உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரும். ஸ்கோர் கார்டில் உங்களுக்கு என்ன ரேங்கிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களோட ரேங்கிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட ரேங்க் கார்டு வந்த வாட்டி, உங்களோட ஸ்கோர் கார்டு வந்த வாட்டி உங்களோட ரேங்கிங் என்ன, ஜென்ரல் ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பர்டிகுலராக லைவில் நம்ம உங்களுக்கு உண்டான
என்ன queries-ஓ அந்த queries உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு NITஸில் சீட்ஸ் கிடைக்குமா, IIITஸில் சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுறதுக்கோசரம் நம்ம லைவில் வரோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கோர் கார்டு வந்த பிறகு நீங்கள் பர்டிகுலராக அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிட்டு தான் அந்த லைவ் செஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். அதனால் ஸ்கோர் கார்டு வரட்டும். ஸ்கோர் கார்டு வந்த வாட்டி உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.